ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த தொண்டு நெறியை பற்றி சொன்னேன் இல்லைங்களா? இதில் இங்கே எப்போ நம்ம தொண்டு கிளம்பினாலும் முழு செப்பாடையில் கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னால் திருஷ்டி கழிச்சுக்கிட்டு போகணும். தொண்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது மறுபடியும் திருஷ்டி கழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரும். அது ரொம்ப முக்கியங்க. சாக்கடையை சுத்தம் பண்ண போனால் அதில் உள்ள விஷப்பூச்சிகள், கொசு, இந்த மாதிரி உள்ள விஷப்பூச்சிகள் நம்மளை கடிக்காமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கவசம் போட்டுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி திருஷ்டி வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போகிறோம், ஊருக்கு நன்மை செய்ய போகிறோம், அதே சமயம் நம்மளையும் பாதுகாத்து கொள்ளணும். அது முக்கியமான விஷயம். திருஷ்டி கழிக்காம வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி திருஷ்டி கழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். தொண்டுக்கு போகும் பொழுது இந்த மாதிரி நடந்துக்கணும். அடுத்த சக்திகளை, இந்த தொண்டு சாதாரண விஷயமா இல்லைங்க. எத்தனையோ பக்தர்களுக்கு தீர்வாக தொண்டைத்தான் அம்மா சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பக்தர், இளைஞர், மெத்த படித்தவர், வெளிநாட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு, செலக்ட் ஆகிட்டாரு. ஆனால் வேலையில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்குன்னு சொல்லி ஆர்டர் வரல. அவர் அம்மாட்ட நடந்துகிட்டு இருந்தார். அம்மா சொன்னாங்க, மார்ச் 1, 2, 3 வந்து ஆலயத்தில் தங்கி தொண்டு செய்யுன்னு சொன்னாங்க. அதை அவர் பெருசாக எடுத்துக்கல. 3ஆம் தேதி மட்டும் வருவார், முடிஞ்ச தொண்டு செய்வார், அம்மாவை கும்பிட்டு போயிடுவார். இப்படியா 2 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் மறுபடியும் அம்மாட்ட வந்து கேட்டார். மறுபடியும் அம்மா அதையே திருப்பி சொன்னாங்க. மார்ச் 1, 2, 3 இங்கே ஆலயத்தில் வந்து தங்கி தொண்டு செய்யுமாங்கன்னு சொன்னாங்க. என்னடா அம்மா 3 வருஷம் எத்தனை சொல்கிறாங்க, நம்ம அப்படி செய்யலையே, சரி இந்த வருஷமாக செஞ்சிடலாம்னு சொல்லி அதான் மாற மார்ச் 1, 2, 3 உனக்கு இத்தனை சென்னையில் தான் இருக்கார். வந்து தங்கியிருந்து தொண்டு செஞ்சு 3ஆம் தேதி முடிஞ்ச பின்னால் தான் அவர் போனார், வீட்டுக்கு போனார். அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனார். சக்திகளை போன 3 நாள்லேயே அவருக்கு ஆர்டர் வந்துருச்சு, வேலையில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கன்னு சொல்லி. இப்போ நல்ல நிலையில் இருக்காரு சக்திகளை. அப்போது இந்த 3 வருஷமாக வேலையில் ஜாயின் பண்ண முடியாமல் தடுத்தது எது? இவர் அம்மா பேச்சை கேட்காம இருந்தார். அம்மா சொன்னால் சிறு தொண்டை செஞ்சுருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாலே அவர் ஃபாரின் போயிருப்பார். இவராகவே இவரை கெடுத்துக்கிட்டார். இதுதான பேர் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது. வேறு யாரும் கொஞ்சம் தேவையில்லை. நம்மளே வேணுங்கிற கெடுதலாம் பண்ணிப்போம். சக்திகளை இப்படி இது ஒருத்தர் வாழ்க்கை நடந்தது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் வரிசையாக சொல்கிறேன் கேளுங்க சக்திகளே. ஓம் சக்தி.